எங்கே காப்பரை காணோம்? மணல் பீச்சிலேருந்து மண்ணெல்லாம் கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நானே வந்து காப்பர் தான் இருக்குன்னு நானும் எதிர்பார்ப்போட தான் இருந்தேன். காப்பர் ஆர்ஓ, காப்பர் டெக்னாலஜி, காப்பர் ஃபில்ட்ரு ஓயாமல் ஆட் வந்துக்கிட்டே இருக்குது டிவிலெல்லாம். Inactive copper ionic infusion. அது போக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட யூடியூப் சேனலில் டாப் 10 காப்பர் ஃபில்டர் எது, காப்பர் ஆர்ஓ எது அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா டாப் 5 பெஸ்ட் காப்பர் பேஸ்ல வரக்கூடிய ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் மாடல் தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா உங்க ட்ரிங்கிங் வாட்டர்ல வந்து குட்னஸ் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை பற்றி உள்ளுக்குள்ளே காப்பர் ஆட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பற்றிலாம் யாருக்கும் யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. ஏன் நம்ம ஆஃபீஸ்க்கு வர கஸ்டமரே வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட காப்பர் ஃபில்டர் இருக்கா, அப்போ தான் உள்ளே வருவேன், இல்லை அப்படியே போயிடுவேன் அப்படின்றாங்க. வாங்க என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க. என்னமா இப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது? சரிங்களா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே நிறைய பேர்த்துக்கு புரியறதே இல்லை. காப்பர் ஃபில்டர்னா அது எப்படி வேலை செய்யுது, என்ன உள்ளே இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியறதில்லை. அவங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த ஃபில்டருக்குள்ளே என்ன இருக்குங்கிறதே நாங்கள் உடச்சும் காமிக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம காப்பர் குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த காலத்தில் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். காப்பர் குடத்தில் நம்ம தண்ணி பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணும்போது தண்ணியில் காப்பர் வந்து ஆட் ஆகும். நம்ம குடிக்கும்போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குடிக்கும்போதே நம்ம ஃபீல் பண்ணுவோம், காப்பரோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுவோம். ஓகேங்களா. ஆனால் காப்பர் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், இதுதான் காப்பர் ஃபில்ட்ரு. இது வந்து 4 இன்ச்சில் இருக்குது, 8 இன்ச்லேயும் இருக்குது. ஓகேங்களா. தண்ணி இதை தாண்டி வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? சாதாரணமாக ஒரு 5 செகண்டு இல்லை ஒரு 10 செகண்டு டைம் எடுத்துக்குமா? ஆனால் காப்பர் குடத்தில் தண்ணி ஊற்றி வச்சாருனாலே குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம நைட் ஊற்றி வச்சாலே நம்ம காலையில் தான் குடிப்போம். ஓகேங்களா. இதுக்குள்ளே குட்டி குட்டியாக பால்ஸை வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு இந்த ஃபில்ட்ரு வந்து ஒரு கம்பெனி, பிராண்டட் கம்பெனியோட காப்பர் ஃபில்ட்ரு. ஓகேங்களா. இதையும் உடச்சி காமிக்கிறேன். இதை தாண்டி தண்ணி வர்றதுக்கு ஒரு 5 செகண்டு 10 செகண்டு தான் ஆகும். அது எந்த விதத்தில் காப்பர் ஆட் பண்ணும் நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா. இன்றைக்கி மார்க்கெட்டில் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெரிய கம்பெனி தான் இதை கொண்டு வந்தாங்க. அது ஏங்கிறத அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ கம்மியான ரேட்டுக்கு 6000 ரூபாய்க்கும் காப்பர் ஃபில்டரோட மிஷின் வருது, 10,000 ரூபாய்க்கு மிஷின் வருது, 15,000 ரூபாய்க்கு மிஷின் வருது காப்பர் ஃபில்டரோட. அந்த 3 விதமான காப்பர் ஃபில்டருமே நான் உடச்சி காமிக்கிறேன். உள்ளுக்குள்ளே என்னதான் இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கம்மியான ரேஞ்சுக்கு வர அந்த ஃபில்டரை வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சனி. இதுதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி காப்பர் ஆர்ஓ மிஷினு. சரிங்களா. அடுத்ததை பார்ப்போம். அடுத்து இந்த 2வது ஃபில்டரில் உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அது ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரு, சூப்பர் செராமிக்ஸு, அல்கலைன் செராமிக்ஸு உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இதை தாண்டி தண்ணி வரும்போது மினரல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஆட் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் காப்பர் இந்த தகடு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த தகடில் இந்த எந்திரம்லாம் எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த தகடில் எழுதி உள்ளுக்குள்ளே சொருகி வச்சுருக்காங்க. இதை தாண்டி தண்ணி வரும்போது காப்பர்லாம் ஆட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி 108 பூஜை பண்ணியெல்லாம் உள்ளே சொருகி வச்சுருக்காங்க. அதனால் இதுதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி காப்பர் ஆர்ஓ. ஓகேங்களா. அடுத்து எங்கே காப்பரை காணோம்?
Inactive copper ionic infusion? ஐயோ ஐயோ இருந்துச்சு. இதுலேயும் காப்பர் இல்லை. இது வந்து இந்த ரெண்டுமே வந்து நாங்கள் பழைய மிஷின் எக்ஸ்சேஞ்ச் எடுப்போம்ல, அதுக்குள்ளே இந்த வர காப்பர் ஃபில்டரை எடுத்து தான் கட் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். இது மேபி ஏதாவது மாறி இருக்கலாம்ங்கிறது தெரியல. ஆனால் வந்து கம்பெனி நேம், பிராண்ட் நேமோட தான் வருது, சீலோட தான் வருது. இதுலேயே பார்த்தீங்கன்னா சீலோட தான் வருது, கம்பெனி நேமோட. இதுலேயே ஏதாவது டூப்ளிகேட் ஏதாவது விட்டாங்களாங்கிறது தெரியலை. திரும்ப வந்து கம்பெனியிலேருந்து ஒரிஜினல் ஆர்டர் பண்ணி கட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஃபில்டர் எல்லாமே இருந்தாலுமே, இந்த ஃபில்ட்ரு இதுக்குள்ளே காப்பர் இருந்துச்சுனாலுமே, இதை தாண்டி தண்ணி வெளியில் வரும்போது ஒரு 5 செகண்ட் 10 செகண்டில் தண்ணி வெளியில் வந்துடும், காப்பர் இருந்துச்சுனாலுமே. ஓகேங்களா? NCBI அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது அமெரிக்காவில். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா இருக்கிற தண்ணியை ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்லையுமே அதே மாதிரி நம்ம காப்பர் பாட்டில்லையுமே வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. அதை வந்து 16 மணி நேரம் அதிலே விட்டுருக்காங்க. 16 மணி நேரம் கழிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கிற அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே அப்படியே இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த வெசல்ல நம்ம பிடிச்சி வச்சிருந்த தண்ணி, அவங்க செக் பண்ண தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் எல்லாமே செத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. காப்பர் அயான்ஸ் ரியாக்ட் ஆகி அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே அழிக்கிறதுக்கு 16 மணி நேரம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் வந்து சொல்கிறாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி காப்பர் டேங்கோடலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்துச்சு அப்பயே வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டேங்க்குள்ளே காப்பர் கார்பனேட்னு சொல்லிட்டு வந்து பச்சை கலரில் ஒன்று ஃபார்ம் ஆகும். அது வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி. அதனால் வந்து அதை ரெகுலராக டேங்க் வந்து க்ளீன் பண்ண முடியாதுல்ல டெய்லியுமே. அதனால் வந்து அதை அப்பயே நிப்பாட்டிட்டாங்க. அதேமாதிரி காப்பர் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறத தவிர்த்துருங்க. ஏன்னா அதுலேயும் வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது. காப்பர் குடத்தில் பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணுங்கள், ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காப்பர் வந்து தண்ணியில் ஏடாகிற மாதிரி வேறு ஏதாவது மிஷின்ஸ் மாடல்ஸ் ஏதாவது வந்துச்சுனாலுமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறோம். அந்த மாடல் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம். அந்த மாடல் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவை ஆர்வ நண்பர்கள் யாராவது பார்த்தீங்கனாலுமே, சப்போஸ் காப்பர் வந்து ஆட் பண்ணி தர மாதிரி ஏதாவது மிஷின் இருந்துச்சுனாலும் அப்படியே கொஞ்சம் எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். அந்த மாடலை வந்து நம்ம வீடியோவில் போடலாம். இந்த மாதிரி வாட்டர் பியூரிஃபையர் சம்மந்தப்பட்ட இல்லை வாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கலதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா